வெல்கம் டு எம்கேஎஸ்எஸ் உலகம். இன்றைக்கி ராகி மாவை வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்ட்டான ஒரு ஸ்வீட் அடை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 2 கப்பு ராகி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 2 கப்பு மாவுக்கு 1 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் தட்டிட்டு. இப்போ 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரையை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இது வந்து பாகுபதம் வரணும்னு அவசியம் இல்லை. சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவோட இந்த சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பழமாக இருந்தாலும் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது நாட்டு வாழைப்பழம். இப்போ தோலை உரிச்சிட்டு எடுத்துக்கலாம். நம்ம வாழைப்பழத்தை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இதை வந்து மிக்சியில் அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப கொல கொலன்னு ஆயிரும். அது வந்து டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ நம்ம மசிச்சுட்டு நம்ம ஸ்பூன்லேயே வச்சு நல்லா மசிச்சுட்டு போட்டோம்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா எல்லா பக்கமும் நல்லா மசிச்சு விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மசிச்சாச்சு. இந்த அளவுக்கு மசித்தா போதும். இப்போ நம்ம மசித்த வாழைப்பழத்தை மாவோடு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை பாகு வந்து சூடாக இருக்கிறதுனால நம்ம கரண்டி வச்சு கலந்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா எல்லா மாவும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஓரளவுக்கு கலந்துட்டோம். இப்போ சூடு ஆறிடுச்சு கொஞ்சம். இப்போ கரண்டி எடுத்துகிட்டு நம்ம கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையில். இப்போ மாவோட பதம் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நான் சொன்ன அளவு எல்லாமே கரெக்டாக போட்டிங்கன்னா இந்த பதத்துக்கு வரும். 2 கப்பு மாவு, 1 கப்பு சர்க்கரை, 1/2 கப்பு தண்ணி, 2 வாழைப்பழம். இதை கரெக்டாக சேர்த்திங்கன்னா மாவு பதம் வந்து கரெக்டாக இந்த அளவுக்கு வந்துடும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்ச மாவில் 1 கை அளவுக்கு எடுத்துக்கோங்க. நம்ம தோசைக்கல்ல வச்சுக்கலாம். வச்சுட்டு பக்கத்தில் கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியை தொட்டு தொட்டு நல்லா ரவுண்டு ஷேப்புக்கு நல்லா இழுத்து விட்டுக்கிட்டே வாங்க. தண்ணியை தொட்டுக்கிட்டதுனால கை சுடவும் செய்யாது. நல்லா இழுத்து விடுறதுக்கும் நல்லா வரும். உங்களால் எந்த அளவுக்கு இழுத்து விட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா இழுத்து விட்டு நல்லா ரவுண்டு ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா இழுத்து விட்டேன். நீங்கள் வந்து மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் இது கூட எண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்த்துக்கிட்டாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு. அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா ஹெல்த்தியாக ஒரு கேப்ப மாவு வச்சு ஒரு ஹெல்த்தியாக இனிப்பு அடை செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.